எல்லாரும் வந்தாச்சா? அக்கா மாலா மட்டும் இன்னும் வரலக்கா. பரவாயில்ல விடல, அவளுக்கு தான் மருமகளை இல்லையே, அப்புறம் எதுக்கு அவ வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. அப்படி இல்லைக்கா, அவர் ரொம்ப அப்டேட்டாக இருக்காக்கா. மற்ற மருமகள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு வாட்ச் பண்ணி நம்மக்கிட்ட கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாக்கா, அதுதான் சொன்னேன். சரி சரி, அவளை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும் சரியா? சரி, இப்போ இந்த மீட்டிங் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடியே, இப்போ வந்துட்டு இன்னைக்குலேருந்து உங்கள் மருமகங்க யார் யார் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றது அப்படியே சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஏன் மருமக இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெளியே கோலம் போட போனா. அவள் கோலம் போட்டுட்டு வரும்போது அந்த கோலத்தை பார்த்துட்டு நான் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மருமக என்ன சொன்னா? அவன் என்ன சொல்வா, வாயை முடிக்கிட்டு போயிட்டே இருந்தா. பாத்தியா மருமகளை எப்படி வச்சிருக்கான்ட்டு? இப்போ உங்கள் மருமகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு காலையில் டிஃபன் செஞ்சுட்டு இருந்தாக்கா, சேமியா உப்புமா பண்ணாலா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சில் எடுத்து வீசுறேன் பாரு. ஏய், சொன்னதுல இதுதான் ஹைலைட்டு. சூப்பர் சூப்பர், இப்படி தான் செய்யணும். அதுக்கு மருமக்கு என்ன செஞ்சா? அவள் மூஞ்சில் வீசினா எடுத்து மறுபடியும் ஏன் மூஞ்சில் அவ வீசிட்டா. இதுக்கு என் மருமக எவ்வளவோ தேவையில்ல. ஏய் பிங்கி, உனக்கு அசிங்கமா இல்லை? உன் மருமக உன் மூஞ்சில் எடுத்து வீசியிருக்கா, அவள் காலை திருடாம வந்து எங்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கியா நீ? அக்கா, என் மூஞ்சில் வீசிட்டா, அது டேஸ்ட் நல்லா இருந்தா அதான் அமைதியாகிட்டேங்க்கா. ஐயோ, உங்களை வச்சுக்கிட்டு. சரி சரி, அடுத்தது யாரு சொல்லுங்க. அக்கா, இன்னைக்கு வந்து என் மருமக காலையில் வீட்டு வேலையெல்லாம் அவளே செஞ்சுட்டாக்கா. அதுக்கப்புறம் வீட்டில் சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையும் அவளே செஞ்சுட்டா. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல, நான் அமைதியே இருந்துட்டேன். பிங்கி அது மூஞ்சில சேமி உப்புமா வீசியிருக்கா, அடியாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கா, ஏதாவது செஞ்சிருக்கா. நீ என்னடா சும்மா வந்துட்டு இல்லாத பேச்சு பேசிய நீ? வீட்டை எப்பவுமே அமைதியாக வச்சுட்டே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாச்சும் ஒன்று கலகம் மூட்டிக்கிட்டே இருக்கணும். சரிக்கா, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? இது பாரு, அவன் வெளியே கூட்டுவா, கூட்டினதுக்கப்புறம் குப்பை பாரு அப்படியே இருக்குன்னு சொல்லணும். வீடு துடைப்பா, நல்லாவே துடைக்கலன்னு சொல்லணும். அவன் நல்லா சமைச்சிருப்பா, உப்பு இருக்குது, காரம் இருக்குது, நல்லா இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும் நம்ம. அப்போ தான் மாமியார் கெத்து கரெக்டாக இருக்கும். சரிக்கா, இன்னைக்கு ஏதாச்சும் பார்த்து பேசிடுறேங்க்கா. சரி சரி, நாளைக்கு வரும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கதையை எடுத்துகிட்டு வரீங்க. சும்மா உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு என்னை டென்ஷன் பண்ணாதீங்க சரியா? சரி சரி, அங்கே நோட் புக் வச்சுருக்கேன், எல்லோரும் சைன் போட்டுட்டு இந்த மாதம் அமௌண்ட் வந்து ஆளுக்கு 500 ரூபாய் பே பண்ணிவிட்டு சரி கிளம்புங்க. சரி, நான் எனக்கு கொஞ்சம் வயிறு வலியாக இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க. என்னக்கா அக்கா எப்படி பேசுகிறாங்க? எதை பற்றி சொல்கிற நீ? எதை பற்றி சொல்லுவாங்க? 500 ரூபாய் காசு கேட்டாங்கல்ல, அதை பற்றி தான் கேட்குறா. கோவில் முட்டுட்டு கதை பேசுறதால ஓகே தான், இந்த அமௌண்ட் பே பண்ணுறதா கொஞ்சம் இடிக்கிறப்பல இருக்கு. சரி சரி, காசு கொடுத்துட்டு கிளம்பலாம், எடுங்களே. என்னங்க, ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், வீட்டை பார்த்துக்குங்க. சரிம்மா, போயிட்டு வா. எல்லாம் கிளம்பியிருப்பாங்களா? டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நாமளும் கிளம்புவோம். என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு சீக்கிரம் போயிடுவோம், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். சரி சரி, பார்த்து ஓட்டுங்க. என்ன, நாம் 2 பேரும் வந்துட்டோம், இன்னும் அவங்கள ஆளை காணோம். இதோ வந்துட்டாங்க. சரி, எல்லாம் வந்துட்டிங்களா? மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா? சொல்லுங்கக்கா, என்னக்கா இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம? சின்ன பொண்ணு, நீயே சொல்லு. இது பாருங்க, நம்ம வீட்டு மாமியார் கிளிங்க என்னென்னமோ பேசிட்டு சுற்றுதுங்க. நாம் அதுங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நாமளும் நடந்துக்கணும், புரியுதுங்களா? புரியுது புரியுது, சொல்லுங்க. உங்கள் மாமியார்னா இங்கே தான் இருக்காங்க, அதனால நீங்கள் ஏதாவது செய்வீங்க. என் மாமியார் இங்கே இல்லவே இல்லை, ஊரில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய? என்ன பொறுப்பே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? நீ ஊருக்கு போகவே மாட்டியா? உன் மாமியார் கல்வி எதுவும் சொல்லாத உன்னை. அப்போ ஏதாச்சும் நீ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூட நான் சொல்லி கொடுக்கணுமா உங்களுக்கு? எங்கள் அறிவுக்கு தான் ஒன்றுமே எட்டலையே, ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் அதே மாதிரி செஞ்சுடுவோம். சின்ன பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம மாமியார் சொல்கிற பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எதிர்மறையாக நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். கரெக்டாக சொல்கிற சின்ன பொண்ணு? ஆமாம் ஆமாம், இப்படி தான் நீ நல்லா பேசணும் சரியா? இது மாதிரி யோசிக்கணும் நம்ம. சரி, யார் யார் வீட்டில் என்ன நடந்தது சொல்லுங்கள் பார்ப்போம்.
இன்னைக்கு காலையில் நான் வெளியே கூட்ட போனேன். கூட்டிட்டு கோலம் போட்டுட்டு வந்தா என் மாமியார் கிழவி சொல்லுது, நல்லாவே போடல கோலம்னு சொல்லுது. அடுத்து யாரு? நான் பண்ண சேமியா உப்புமாவை சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு என் மூஞ்சில ஏற்றி வீசிட்டாங்க. அதுக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த சேமியா உப்புமாவை எடுத்து அவங்க மூஞ்சில வீசிட்டேன். வெரி குட், கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது. நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும். சேமியா உப்புமா கொட்டினதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சிடணும். அடுத்த டைம் ஏதாவது செய்யட்டும், அப்புறம் செஞ்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே ஓகே. அடுத்தது? நான் தான் என் மாமியார் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேனே. மாமியார் இல்லைன்னா என்ன, உன் புருஷன் இருக்கான்ல, அவனை பற்றி சொல்லு. நான் சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறது? இவளை திருத்தவே முடியாது. பாருங்க, இவங்க 2 பேரும் மாடல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நானும் ஃபேன் ஷர்ட் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் saree கட்டியிருக்கீங்க. இனிமேல் இது மாதிரி saree கட்டிட்டெல்லாம் நமக்கு வரக்கூடாது. நீங்கள் உடனே ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். நான் காரில் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வரீங்க. சரி, சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ் எவ்வளோ நல்லா இருக்கு. மருமகளுங்க கோல்முட்டி குரூப்பில் இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சுது. நாளைக்கு அடுத்த மீட்டிங்கை பார்த்துக்குவோம். சரி, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். சரி, ஓகே, எல்லாரும்